ஒரு மனிதரை நீ வெறும் 5 நிமிடங்களில் சந்தித்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றியிருக்கலாம். இது வெறும் தற்செயலா அல்லது வாழ்க்கையின் இயல்பான ஒரு திருப்பமா? சிலர் இதை பிரபஞ்சத்தின் நேரம் என்று சொல்வார்கள். மற்றவர்கள் சரியான நேரத்தில் கிடைத்த வாழ்க்கை பாடம் என்று சொல்வார்கள். ஆனால் இதில் எது உண்மை? இந்த வீடியோவில் எந்த நம்பிக்கையை நான் திணிக்கப் போவதில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஆராயப் போகிறோம். ஒரு மனிதர் உன் வாழ்க்கைக்குள் வருவதற்கு ஒரு நாள் போதும். ஆனால் அவர் விட்டு செல்லும் நினைவு பல ஆண்டுகள் உன்னுடன் பயணிக்கலாம். யோசித்துப்பார். உன் வாழ்க்கையில் ஒருவரையாவது நீ சந்தித்திருப்பாய். அவர் வெறும் 5 நிமிடங்கள் மட்டுமே உன்னுடன் பேசியிருப்பார். அவர் சொன்ன ஒரே ஒரு வாக்கியம் இன்று வரை உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் ஆயிரக்கணக்கான மனிதர்களை நாம் சந்திக்கிறோம், ஆனால் ஏன் சிலரை மட்டும் நம் மனம் மறக்க மறுக்கிறது? சிலர் இதற்கு ஒரு ஆன்மீக விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அவர்கள் நம் வாழ்க்கைக்கு ஒரு காரணத்திற்காக வந்தவர்கள் என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் இது வாழ்க்கைக்கு நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான அனுபவம் என்று சொல்கிறார்கள். இந்த 2 பார்வையிலும் ஒரு பொதுவான உண்மை இருக்கிறது. சில சந்திப்புகள் நம்மை மாற்றுகின்றன. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவிடம் சொன்ன ஒரு ஊக்கமளிக்கும் வார்த்தை அவனுடைய எதிர்காலத்தையே மாற்றியிருக்கலாம். ஒரு மருத்துவர் சொன்ன ஒரு எச்சரிக்கை ஒருவரின் வாழ்க்கை முறையை முழுவதும் மாற்றியிருக்கலாம். ஒரு நண்பன் சரியான நேரத்தில் கொடுத்த ஒரு ஆறுதல் ஒருவரை மீண்டும் எழுந்து நிற்க உதவி இருக்கலாம். இந்த மனிதர்கள் எல்லோரும் நம் வாழ்க்கையில் என்றென்றும் இருப்பதில்லை. சிலர் ஒரு அத்தியாயமாக வருகிறார்கள், சிலர் ஒரு பாடமாக வருகிறார்கள், சிலர் ஒரு நினைவாக மட்டுமே மிஞ்சுகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் நம்மிடம் ஏதோ ஒன்றை விட்டு செல்கிறார்கள். அதனால்தான் இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான கேள்வியை ஆராயப் போகிறோம். ஒரு மனிதர் சரியான நேரத்தில் நம் வாழ்க்கையில் வருவது உண்மையில் என்ன மாற்றத்தை உருவாக்குகிறது? அதற்கான வீடியோவை தான் இந்த வீடியோ. ஒரு கேள்வி, நீ இன்று ஒரு மனிதனாக மாறுவதற்கு மிகவும் அதிகமாக காரணமானவர் யார்? ஒரு ஆசிரியரா, ஒரு நண்பரா, ஒரு குடும்ப உறுப்பினரா, அல்லது ஒரு சில நிமிடங்கள் மட்டும் சந்தித்த அந்நியரா? வாழ்க்கையின் விசித்திரமான அழகு இதுதான். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் நீண்ட காலம் இருந்தாலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாமல் போகலாம். ஆனால் சிலர் ஒரே ஒரு உரையாடலில் நம்முடைய சிந்தனையை மாற்றிவிடலாம். ஒரு சிறிய கதை. ஒரு இளைஞன் பல மாதங்களாக ஒரு வேலையை தேடிக்கொண்டிருந்தான். ஒவ்வொரு நேர்முக தேர்வும் தோல்வி, ஒவ்வொரு முயற்சியும் ஏமாற்றம். ஒரு நாள் பேருந்தில் அவன் அருகில் ஒரு வயதானவர் அமர்ந்திருந்தார். பேச்சின் இடையே அந்த வயதானவர் ஒரே ஒரு வாக்கியம் சொன்னார், உன் கனவை மாற்றாதே, அதை அடையும் வழியை மட்டும் மாற்றிப்பார். அந்த ஒரு வாக்கியம் அவனுடைய சிந்தனையவே மாற்றியது. அவன் புதிய திறன்களை கற்றுக்கொண்டான், புதிய வழிகளை முயற்சித்தான். சில மாதங்கள் அவனுக்கு வேலை கிடைத்தது. அந்த வயதானவரை அவன் மீண்டும் ஒருபோதும் சந்திக்கவில்லை. ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு வாக்கியம் அவனுடைய வாழ்க்கையில் இன்றும் வாழ்கிறது. இது போன்ற அனுபவங்கள் பலருக்கும் இருக்கின்றன. அதனால்தான் சிலர் சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் வந்தார்கள் என்று சொல்வார்கள். மற்றவர்கள் அந்த அனுபவம் என்னை மாற்றியது என்று சொல்வார்கள். எந்த விளக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு உண்மை மாறாது. மனிதர்கள் நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம். ஆனால் அவர்கள் விட்டு செல்லும் பாடங்கள் நம்மோடு நீண்ட காலம் பயணிக்கும். ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. ஏன் சில சந்திப்புகள் நம் வாழ்க்கையை முழுவதும் மாற்றுகின்றன? ஒரு வார்த்தை ஒரு வாழ்க்கையை மாற்றுமா? இந்த கேள்விக்கு பதில் சில நேரங்களில் நாம் ஆம். ஏனென்றால் மனிதர்கள் எப்போதும் தகவலால் மட்டும் மாறுவதில்லை, அவர்கள் அர்த்தத்தால் மாறுகின்றனர். ஒரே ஒரு அறிவுரையை 10 பேர் சொல்லலாம். ஆனால் அதே அறிவுரையை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒருவரிடமிருந்து வரும்போது அது நம் வாழ்க்கையின் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் அந்த நேரத்தில் நம் மனம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கலாம். ஒரு விவசாயி விதையை எந்த நாளிலும் விதைக்க மாட்டார். மண்ணின் நிலையை பார்ப்பார், மழையை கவனிப்பார், பிறகுதான் விதைப்பார். அதே போல சில வார்த்தைகள் சில நேரங்களில் மட்டுமே நம் மனதில் வேரூன்றும். அதனால்தான் பலர் பின்னோக்கி பார்த்து அந்த நாள் அந்த சந்திப்பு இல்லை என்றால் இன்று நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. அந்த மனிதர் உன் வாழ்க்கையை மாற்றவில்லை, அவர் ஒரு கதவை மட்டுமே காட்டினார்.
அந்த கதவை திறந்து உள்ளே நடந்து சென்றது நீதான். இதைத்தான் சிலர் பிரபஞ்சம் ஒரு வழிகாட்டியை அனுப்பியது என்று நம்புகிறார்கள். ஒரு புதிய பார்வையை கொடுத்தது என்று சொல்கிறார்கள். ஒரு புதிய பார்வையை எனக்கு கொடுத்தது என்று சொல்கிறார்கள். 2 பார்வையிலும் ஒரு பொதுவான உண்மை இருக்கிறது. மாற்றம் வெளியில் ஆரம்பிக்காது, அது உள்ளே ஆரம்பிக்கும். ஒரு சிந்தனையில், ஒரு முடிவில், ஒரு சிறிய துணிச்சலில். அதனால்தான் சில சந்திப்புகள் நம் வாழ்க்கையில் அழியாத நினைவாக மாறுகின்றன. இந்த கதையில் இன்னும் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. ஏன் சில மனிதர்கள் தங்கள் வேலை முடிந்ததும் அமைதியாக நம் வாழ்க்கையை விட்டு செல்கிறார்கள்? வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் நம் இறுதி வரை பயணிக்க வருவதில்லை. சிலர் ஒரு அத்தியாயத்திற்காக வருகிறார்கள். அந்த அத்தியாயம் முடிந்ததும் அவர்கள் அமைதியாக விலகி செல்கிறார்கள். அந்த நேரத்தில் நமக்கு அது புரியாது. ஏன், எதற்காக, நான் என்ன தவறு செய்தேன்? இந்த கேள்விகள் நம்மை தினமும் துரத்தும். ஆனால் காலம் கடந்த பிறகு ஒரு விசித்திரமான உண்மை புரியும். அந்த மனிதர் நம்முடன் என்றென்றும் இருக்க வரவில்லை. அவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கலாம். ஒரு ஆசிரியரை போல பள்ளி முடிந்த பிறகும் நாம் அதே வகுப்பறையில் உட்கார்ந்து இருப்பதில்லை. ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் நம்மோடு பயணிக்கின்றன. சில உறவுகளும் அப்படித்தான். அவர்கள் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இல்லை என்றாலும் அவர்கள் உருவாக்கிய மாற்றம் நிரந்தரமாக இருக்கலாம். சிலர் இதற்கு பிரபஞ்சம் சரியான நேரத்தில் மனிதர்களை அனுப்புகிறது என்று அர்த்தம் கொடுக்கிறார்கள். மற்றவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்திப்பும் நம்மை மாற்றுகிறது என்று சொல்கிறார்கள். இரண்டிலும் ஒரு உண்மை இருக்கிறது. ஒரு மனிதர் உன் வாழ்க்கையில் எவ்வளவு நாட்கள் இருந்தார் என்பதை விட அவர் உன்னை எப்படி மாற்றினார் என்பதே ஒரு முக்கியம். ஒரு 5 நிமிட உரையாடல் ஒரு சில நேரங்களில் 5 ஆண்டுகள் கூட செய்ய முடியாத மாற்றத்தை உருவாக்கலாம். ஒரு சிறிய அறிவுரை ஒரு புதிய துணிச்சலை கொடுக்கலாம். ஒரு எதிர்பாராத சந்திப்பு ஒரு புதிய பாதையை காட்டலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அந்த மனிதரை சந்தித்த பிறகு நீ என்ன செய்தாய்? அதுதான் இந்த வீடியோவின் ஒரு திருப்பு முனையாக அமையலாம். ஒரு கதவை காட்டலாம், ஆனால் அந்த கதவை திறந்து உள்ளே நடப்பது எப்போது நாம் தான். ஒரு மருத்துவமனையின் நீண்ட நடைபாதையில் ஒரு இளைஞன் தனியாக அமர்ந்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் முடிந்துவிட்டது என்றுதான் அவனுக்கு தோன்றியது. பல மாதங்களாக முயற்சி செய்த எல்லாமே தோல்வி. வேலை இல்லை, நம்பிக்கை குறைந்தது. அப்போது ஒரு வயதானவர் அவன் அருகில் வந்து அமர்ந்தார். சில நிமிடங்கள் அமைதி. பிறகு அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார். இன்று உன் வாழ்க்கையின் கடைசி நாளா? அந்த இளைஞன் ஆச்சரியமாக அவரை பார்த்தான். அவர் மீண்டும் சொன்னார், இல்லை என்றால் உன்னிடம் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவுதான். அந்த உரையாடல் மொத்தம் 2 நிமிடங்கள் கூட இருக்காது. ஆனால் அந்த 2 நிமிடங்கள் அவனுடைய சிந்தனையவே மாற்றின. அடுத்த சில மாதங்களில் அவன் மீண்டும் முயற்சி செய்ய ஆரம்பித்தான். வாழ்க்கையை ஒரே நாளில் மாறவில்லை, ஆனால் அவன் கைவிடாமல் இருக்க முடிவு செய்தான். பல ஆண்டுகள் கழித்து அவன் வெற்றி அடைந்த போது ஒரு நேர்காணலில் அவனிடம் கேட்டார்கள், உன் வாழ்க்கையை மாற்றிய மனிதர் யார்? அவர் சிரித்து கொண்டே சொன்னார், அவர் யார் என்று எனக்கு தெரியாது. இதுதான் வாழ்க்கையின் அழகு. சில மனிதர்கள் நம் வாழ்க்கையின் பெயரை விட்டு செல்வதில்லை, ஆனால் திசையை விட்டு செல்கிறார்கள். சிலர் இதற்கு பிரபஞ்சம் அவரை அனுப்பியது என்று அர்த்தம் கொடுக்கலாம். மற்றவர்கள் சரியான நேரத்தில் கிடைத்த ஒரு உரையாடல் என்று சொல்லலாம். ஆனால் இரண்டிலும் ஒரு உண்மை இருக்கிறது. ஒரு சிறிய சந்திப்பு கூட ஒரு பெரிய வாழ்க்கையை மாற்றத்தின் தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் இந்த கதையின் முக்கியமான முடிவு இன்னும் மீதம் இருக்கிறது. ஏன் சில சந்திப்புகள் நம் வாழ்க்கையில் நடந்தது போலவே தோன்றினாலும் பல ஆண்டுகள் கழித்துதான் அவற்றின் அர்த்தம் நமக்கு புரிகிறது. இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்டேன். ஏன் சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் வருகிறார்கள்? இப்போது அந்த கேள்விக்கான ஒரே ஒரு பதில் இல்லை. சிலர் அதை பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல் என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் அதை வாழ்க்கையின் இயல்பான சந்திப்புகள் என்று பார்க்கிறார்கள். ஆனால் இந்த 2 பார்வையிலும் ஒரு பொதுவான உண்மைதான் இருக்கிறது. ஒரு மனிதர் நம் வாழ்க்கையை மாற்றுவது வந்ததால் அல்ல, அவரை சந்தித்த பிறகு நாம் மாற முடிவு செய்ததால்தான். ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்தை சொல்லலாம், ஆனால் அதை கற்றுக்கொள்வது மாணவனின் முடிவு. மருத்துவர் ஆலோசனை சொல்லலாம், ஆனால் அதை பின்பற்றுவது நம்முடைய முடிவு. நண்பர் நம்பிக்கை கொடுக்கலாம், ஆனால் மீண்டும் எழுந்து நடப்பது நம்முடைய முடிவு. அதனால்தான் வாழ்க்கை நமக்கு பல மனிதர்களை அறிமுகப்படுத்தலாம், ஆனால் அவர்களிடமிருந்து எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தான் தேர்வு செய்கிறோம். ஒருவேளை இந்த வீடியோ கூட அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் ஒரு சின்ன முடிவை எடுத்தால்
ஒரு புதிய பழக்கத்தை தொடங்கினால், ஒரு பழைய பயத்தை விட்டுவிட்டால், அதுவே இந்த வீடியோவின் ஒரு உண்மையான வெற்றி. ஏனென்றால் வாழ்க்கை எப்போது மாறும்? ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறது. இன்று உன்னை சிறிதளவு மாற்றிய ஒரு அனுபவம் உனக்கு கிடைத்ததா? அந்த பதிலை ஒவ்வொரு நாளும் ஆம் என்று சொல்ல முடிந்தால் உன் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக மாறிக்கொண்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.